360 செய்திகளை பார்க்கலாம். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு தாய் சேய் நல மருத்துவமனைக்கு சர்ப்ரைஸ் விசிட்டாக சென்ற முதலமைச்சர் விஜய் தாய்மார்களிடம் நலம் விசாரித்து பிஞ்சு குழந்தைகளை கொஞ்சிய காட்சிகள் தான் இது. எழும்பூர் மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் பல்வேறு நிர்வாக முறைகேடுகள் இருப்பதாக மருத்துவ பயனாளி ஒருவர் சமூக ஊடகத்தில் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தான் பிறந்த மருத்துவமனையில் திடீரென ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் தாய்மார்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தாய்மார்களை நலம் விசாரித்ததோடு பிறந்த குழந்தைகளை கைகளில் வாங்கி முதலமைச்சர் விஜய் கொஞ்சினார். மருத்துவ பயனாளர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குமாறு மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் ஆய்வின் போது அறிவுறுத்தினார். லஞ்சம் வாங்கும் மருத்துவ பணியாளர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என அமைச்சர் அருண்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் ஆய்வு செய்த நிலையில் சேவைகள் குறித்து கேட்டறிந்ததாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். என்ன மாதிரி வசதிகள் இருக்கு, இங்க இருக்கிற சேவைகள் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற வார்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்வையிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் ஆர்மோட டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். பில்டிங்ஸ்லாம் தேவை இருக்கு, மக்கள் நிறைய தேவைகளும் சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்தில் ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு இன்டெகிரேட்டடான ஒரு பிளான் பண்ணலாங்கிற மாதிரி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர் லஞ்ச புகார்கள் குறித்த கேள்விகளுக்கும் பதிலளித்தார். குழந்தையை காட்டுறதுக்கு அப்படி பணம் வாங்குற குற்றச்சாட்டு இருக்கானா இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிந்த வரையில் நாங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ மருத்துவமனை முதல்வர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். அனைத்து அந்த சீஃப் இருப்பாங்க ஒவ்வொரு வார்டுக்கு, அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். யார் இந்த மாதிரி பணம் கேட்டாலோ அவங்க பணியிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தரவு. காப்பீடு அட்டை இல்லை என்பதற்காக யாருக்கும் மருத்துவம் மறுக்கப்படக்கூடாது என அறிவுறுத்தி இருப்பதாக அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. இதனிடையே அந்தமான் கடல் பகுதிகளில் நாளை முதல் 12ஆம் தேதி வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வில் பொதுப்பிரிவினருக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை 60%இலிருந்து 50%ஆக குறைக்க கோரி பொதுப்பிரிவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த மனுவில் பீகார் மாநிலத்தில் பொதுப்பிரிவினருக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 50%ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதைப் போல தமிழ்நாட்டிலும் 50%ஆக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க பொதுப்பிரிவினருக்கு 50% மதிப்பெண்கள் போதுமானது என்ற அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் கூறினர். இது தொடர்பாக அளித்த மனுவை அரசு பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுப்பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக கொள்கை முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அரசின் கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வழக்கின் விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரை ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்விக் கட்டண விவரங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்விக் கட்டண விவரங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிடுவதை கட்டாயமாக்கும்படி தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் கடந்த மே 25ஆம் தேதி உத்தரவிட்டது. அதன்படி கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிடுமாறு அனைத்து தனியார் நர்சரி, மெட்ரிக், CBSE மற்றும் பிற வாரிய பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகள் இயக்குநர் ஜூன் 1ஆம் தேதி சுற்றறிக்கை பிறப்பித்தார். இந்த நிலையில்
மாநில தகவல் ஆணையத்தின் உத்தரவையும் தனியார் பள்ளிகள் இயக்குநர் பிறப்பித்த சுற்றறிக்கையையும் ரத்து செய்ய கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்புக்குள் தனியார் பள்ளிகள் வராததால் தனியார் பள்ளிகள் இயக்குநர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எம் தண்டபாணி, தனியார் பள்ளிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்புக்குள் வராது என்றாலும் தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் வாட்ஸ்அப் மூலம் புறநோயாளி சீட் பெறுவதற்கான நலம் ஏஐ சேவையை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அருண்ராஜ் நலம் ஏஐ சேவையை எவ்வாறு பயன்படுத்துவது என விளக்கம் அளித்தார். 9619222299 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எல்லா மக்களும் நீங்கள் தயவு செய்து இப்போவே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நலம் ஏ அப்படிங்கிற பேரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த சேவையை யூஸ் பண்ணி நீங்கள் ஓபி சீட்டை நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசிய அவர் மருத்துவரின் மருந்து சீட்டு ஆய்வக அறிக்கை இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார். இந்த 22 மாவட்டங்களில் ஓபி சீட் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அதுவும் வந்துடும். உங்களுடைய அப்புறம் லேப் ஏதாவது டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் நீங்கள் போக தேவையில்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிற சேவையும் அந்த இன்ஃபர்மேஷனும் வந்துடும். முதற்கட்டமாக தமிழ்நாட்டின் 22 மாவட்டங்களில் இந்த சேவை பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். சோதனை அடிப்படையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நெஞ்சக பிரிவு மருத்துவரை அணுக முன்பதிவு செய்யும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் இரவு நேரத்தில் மின்னொளி வெளிச்சத்தில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குடியலிடும் காட்சிதான் இது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவியில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததால் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து துவங்கி சீசன் கடைகட்ட துவங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அருவிக்கரை பகுதிகளில் மின்னொளி விளக்குகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பாக இரவு நேரங்களிலும் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புரி அருவிகளில் இரவு நேரத்திலும் குடித்து மகிழ்ந்தனர். காலையில் வந்தோம், கொஞ்சம் கும்பலாக இருந்துச்சு. இப்போ நைட்டு குளிக்கலான்னு வந்தோம். நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்ல சீசனும் சூப்பராக இருக்குது சார். எல்லா அருவிலையும் தண்ணி நல்லா இருக்குது. இங்கேயும் குளிக்கிறதுக்கும் வெளிச்சமும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. லைட்லாம் போட்டு நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது சார். சீசனும் சூப்பராக இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம் சார். சீசன் சூப்பராக இருக்குது. லேடிஸ் குளிக்கிறதுக்கெல்லாம் நல்லா சேஃப்டியாக இருக்குது. நல்லா வெளிச்சமாக இருக்குது. லைட்டெல்லாம் வந்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதனால் இரவு நேரத்திலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு விபத்தில் 18 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் செயின்ட் பீட்டர்ஸ் பால் இறால் ஏற்றுமதி தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் கவிதாவின் உத்தரவின் பேரில் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த மீன் இறால் பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் செயின்ட் பீட்டர்ஸ் பால் தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் சீல் வைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். கடந்த ஜூன் 21ஆம் தேதி இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் சிகிச்சை பலனின்றி 18 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற அமோனியா வாயுவை முழுமையாக அகற்றும் பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் அதிகாரிகள் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள அலுவலகம் மற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த 4 அறைகளுக்கும் சீல் வைத்தனர். இன்னும் சில ஸ்டேஜஸ் கொஞ்சம் கழிவு நீரெல்லாம் இருக்கிறதுனால அந்த பணிகள் மற்றும் அந்த டேங்கர் எல்லாமே. மேலும் தொழிற்சாலையின் பிரதான நுழைவு வாயில் இன்று அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டு சீல் வைத்து தொழிற்சாலை முழுமையாக மூடப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் 2 முறை கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது.
தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அரசை கவிழ்க்க சதி செய்ததாக யூகத்தின் அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். மேலும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சிக்காக பணியாற்றுவதை தடுக்கவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பெரும்பான்மை நிரூபிக்க கோர முடியாது என்றும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மூலம் ஆட்சியை கவிழ்க்க முடியாது என்றும் அசோக்குமார் தரப்பில் வாதிடப்பட்டது. தாவேகாவுக்கு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவாக இருக்கும் நிலையில் 59 எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்ட திமுக எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இது சாதாரணமான வழக்கல்ல என்றும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தினமும் காலை மற்றும் மாலை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். குதிரை பேர வழக்கில் அரசை கவிழ்க்க திட்டம் என்ற குற்றச்சாட்டை தாவேக அரசு ஆவணங்களில் இருந்து நீக்கியதால் வழக்கு நீர்த்து போனதாக திமுக மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். வழக்கு தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய அவர் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவது அரசை கவிழ்க்கும் குற்றச்சாட்டில் வராது என்றார். நாங்கள் எடுத்து சொன்னது என்னன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்களையோ இல்லை அவங்க தம்பி அசோக்குமாரைக்கோ நேரடியான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. எல்லாமே காவல்துறையினர்கிட்ட கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்படக்கூடாத ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். அரசை கவிழ்க்கிறதாக இருக்குதுன்னு சொல்கிறது புகாரில் அவங்களா எழுதிக்கிட்டாங்களே தவிர, புகார்லேயே அந்த திருநாவுக்கரசு அரசை கவிழ்க்கணும்னு எங்கேயும் சொன்னதாக எங்கேயுமே இல்லை. அந்த கவுண்டர் அஃபிடேவிட்டில் அரசை கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிவிட்டார்கள். இதற்கிடையே தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 5 பேரை 2 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற மாநில அரசின் அனுமதி தேவையில்லை என்பதை எதிர்த்து வழக்கு தொடரப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைக்க வேண்டிய MBBS மாணவர் சேர்க்கை இடங்கள் பறிபோகும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் நிகர்நிலை அந்தஸ்து வழங்கும் போது மாநில அரசுகளுக்கான இடஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கியது சட்டவிரோதம் என்று கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி 700 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் பறிபோகும் நிலை இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் அருண்ராஜ் இது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் என்றார். கடந்த காலங்களில் யார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலையோ அவங்க மீது என்ன பண்ண போறோம்? கண்டிப்பாக விதிகளின்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்போம். கண்டிப்பாக முதலமைச்சர் ஆலோசித்த பிறகுதான் ஏஜி ஒப்பீனியன் கேட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். மாநில அரசிடம் வராமல் UGC மூலமாக நேரடியாக நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு 2 நிறுவனங்கள் விண்ணப்பித்திருப்பதாகவும் அருண்ராஜ் குற்றம் சாட்டினார். இந்திய கூட்டணியில் தாவேகாவும் திமுகவும் இணைய வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தாவேகா அமைச்சரவையில் இருந்தாலும் திமுகவுடன் நட்பு தொடர்வதாக திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு நோபல் பரிசு தரலாம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்திருந்தார். தாவேகா அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. இந்நிலையில் நோபல் பரிசு கிடைத்தால் வைகோவுக்கு நன்றி தெரிவிப்பேன் என திருமாவளவன் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டை மட்டும் நான் மனசில் வச்சுட்டு பேசல, விடுதலை சிறுத்தையில் மட்டும் மனசில் வச்சுட்டு பேசல, தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேகாவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது. சம்பந்தமா திமுகவுக்கு அழைப்பு விட்டீங்களா? அது பார்க்கலாம். அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி சொல்லுவார். பாஜகவின் சதி அரசியலை முறியடிக்க எதிரும் புதிருமாக இருந்தாலும் தாவேகா திமுக இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் காணாமல் போன 5 பேரை தேடும் பணி 3ஆம் நாளாக நீடித்து வருகிறது. வயநாடு அருகே
ஏற்பட்ட நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த அதி கனமழை எதிரொலியாக கல்லாடியில் இரட்டை சுரங்கப்பாதை திட்டப்பகுதியில் தோண்டி குவிக்கப்பட்டிருந்த பெரும் மண் குவியல் சரிந்து விழுந்தது. இதில் தொழிலாளர்களின் தற்காலிக குடியிருப்புகள், வீடு, தேவாலயம் உள்ளிட்டவற்றை சேரும் சகதிகமான மண் குவியல் மூடியது. இதனால் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் മായമാനവர்களை தேடும் പണി തീവ്രமாக നടന്നു വരുகிறது. ഭരണകൂടത്തിന്റെ അടുത്ത് ഒരു ഫാൾട്ടും ഇല്ല. ഇത് ജില്ലാ ഭരണകൂടവും ഗവൺമെന്റുമായുള്ള ബന്ധപ്പെട്ട കാര്യമല്ല. ഇതൊരു കമ്പനിയാണ്. ഈ കാര്യത്തെക്കുറിച്ച് വളരെ ഗഹനമായി അതിന്റെ ചർച്ച ചെയ്ത് സാഹചര്യങ്ങൾ ഒരുക്കേണ്ടത്. மறுபுறம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. കേന്ദ്ര സർക്കാർ ഈ തുരങ്ക നിർമ്മാണത്തിനായി പാരിസ്ഥിതിക അനുമതി കൊടുത്ത കർശനമായ നിർദ്ദേശങ്ങൾ ഇതിന്റെ നിർമ്മാണ കരാർ ഏറ്റെടുത്തിരിക്കുന്നവർ പാലിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് പരിശോധിക്കും. சுரங்கப்பணி ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் சதீஷன் உறுதியளித்துள்ளார். இந்த விபத்தில் உயிர் தப்பியதை தங்களால் நம்ப முடியவில்லை என அச்சம் களையா மனதுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெல்ராஜ் மற்றும் அவரது மனைவி கூடம்மாள் இருவரும் நிலச்சரிவு நிகழ்ந்த கேரள மாநிலம் வயநாடு மீனாட்சி எஸ்டேட்டில் பணியாற்றி வருகின்றனர். அன்றைய தினம் வழக்கம் போல் அவர்கள் பணிக்கு சென்றபோது கனமழை பெய்ததால் பணி இல்லை என கூறி திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். திரும்பும் வழியில் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க அவர்கள் சென்றபோதுதான் யாரும் எதிர்பாராத வகையில் நிலச்சரிவு தனது கோரத்தை காட்டியது. குவியலில் இருந்து மீண்டு வந்த பெல்ராஜ் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி மனைவியையும் மீட்டார். முருகனின் அருளால்தான் தற்போது இருவரும் உயிரோடு இருப்பதாக தம்பதிகள் குறிப்பிட்டனர். இந்த நினைவை தங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என்றும் பெல்ராஜ் மற்றும் கூடம்மாள் தெரிவித்துள்ளனர். குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. ஜூனாகத்தில் பல 100 ஏக்கர் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். அதேபோல சூரத்தில் கொட்டித் தீர்த்த மழையால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை தேசிய பாதுகாப்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் பிம்பிரியில் பலத்த மழையில் கட்டடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. வணிக தலைநகரான மும்பையில் இடைவிடாது மழை தொடர்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. விரார் பகுதியில் தொடர்ந்து பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. நாசிக் பகுதியில் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மகாராஷ்டிராவில் மழையால் எரிவாயு நிரப்பும் மையத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் ஆயிரக்கணக்கான சிலிண்டர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகளே இவை. மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த மழையால் பாதாள கங்கை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடி வருகிறது. இந்நிலையில் ராய்காட் மாவட்டத்தில் சாவ்னே பகுதியில் பாதாள கங்கை ஆற்றங்கரையோரம் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் எரிவாயு நிரப்பும் மையத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் அங்கிருந்து சுமார் 3000 எரிவாயு நிரப்பிய மற்றும் நிரப்பப்படாத சிலிண்டர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உயிரை பணயம் வைத்து அவற்றை போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் சென்றனர். पण यामध्ये आता किती लॉस झाला रे, बाटले कुठे जातील, काय जातील, मग
5-6 हजार एमटी सिलेंडर जाणं हे काही खाऊ गोष्ट नाहीये. तुम्ही बघू शकता गाईज. ஆனால் ஆற்றில் அடித்து வரப்பட்ட சிலிண்டர்கள் பாதுகாப்பான நிலையில் உள்ளதா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றும் அவற்றை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ரயில் பெட்டியில் இப்படி தேன்நிலவுக்கான அறை போல அலங்கரித்து தம்பதியினர் பயணித்த விவகாரத்தில் டிக்கெட் பரிசோதகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ரயிலின் முதல் வகுப்பு ஏசி அறையை ஐ லவ் யூ என்ற வாசகத்துடன் பலூன்கள், ரோஜா உள்ளிட்ட மலர்கள், தோரணங்களுடன் அலங்கரித்து இணையத்தில் பகிரப்பட்ட வீடியோ ஒன்று பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த ரயிலை முதலிரவு விரைவு ரயில் என்றும் தேனிலவு ரயில் என்றும் நெட்டிசன்கள் வர்ணித்த நிலையில் ரயிலில் எளிதில் தீப்பற்றக்கூடிய மலர்கள், பலூன்களை எப்படி அனுமதித்தார்கள் என்று ஒரு தரப்பினர் காட்டமாக கேள்வி எழுப்பினர். விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ரகத் ரூம் டெக்கரேஷன் நிறுவனத்தினர் உரிய அனுமதியின்றி ரயிலுக்குள் ஏறி முதல் வகுப்பு ஏசி அறையை தேனிலவு அறை போல மாற்றியதும், ஜால்னாவை சேர்ந்த ஒரு தம்பதியினர் அந்த பெட்டியில் பயணம் மேற்கொண்டதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பணியில் அலட்சியமாக இருந்ததாக தலைமை டிக்கெட் பரிசோதகர் கிரீஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த முறைகேடு குறித்து விசாரிக்கவும் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேஷிய பயணத்தை நிறைவு செய்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி முதல் பயணமாக கடந்த திங்கட்கிழமை இந்தோனேஷியா சென்ற அவர் 3 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியா சென்றார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான உறவை பிரதிபலிக்கும் வகையிலான கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களின் டிஜெரிட்டு மற்றும் இந்தியாவின் தபேலா இசையை கேட்டு பிரதமர் மோடி மெய்மறந்தார். வரும் 10ஆம் தேதி பிரதமர் மோடி நியூசிலாந்து செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் உள்ள பிரம்மணன் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டார். அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி யோக்யாகர்தாவில் உள்ள கோயிலை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார். பின்னர் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் மோடி அந்த கோயிலுக்கு சென்றார். அப்போது வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி நடனமாடி நடன கலைஞர்கள் வரவேற்றனர். ஆயிரம் ஆண்டு பழமையான அந்த கோயிலின் புனரமைப்பு பணிகளை இருவரும் இணைந்து தொடங்கி வைத்தனர். பின்னர் பேசிய பிரதமர் மோடி அந்நாட்டின் பாரம்பரியத்தை புகழ்ந்தார். मेरा जन्म वड़नगर में हुआ। हाटकेश्वर महादेव एक बहुत बड़ा तीर्थ क्षेत्र है। सोमनाथ द्वादश ज्योतिर्लिंग में सबसे पहला ज्योतिर्लिंग जो गुजरात की धरती पर है। கோயிலுக்கு வெளியே காத்திருந்தவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்தார். நீட் தேர்வை தொடர்ந்து நெட் தேர்வு வினாத்தாளும் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கு தகுதி தேர்வான UGC நெட் தேர்வு கடந்த 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது.
இந்நிலையில் நெட் தேர்வு வினாத்தால் தேர்வுக்கு முன்பே கசிந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 30ஆம் தேதி சமூகவியல் தேர்வு நடைபெறுவதற்கு சற்று முன்னதாக 100 பக்கங்கள் கொண்ட ஒரு PDF பரப்பப்பட்டதாகவும் அதில் உள்ள சுமார் 90 கேள்விகள் உண்மையான சமூகவியல் வினாத்தாளுடன் அப்படியே பொருந்துவதாகவும் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதே வினாத்தாள் பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி மற்றும் ராஜஸ்தானில் தலா 2,25,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இந்த வினாத்தாளை கசியவிட்ட கும்பல் CSIR நெட், HTET மற்றும் ADA போன்ற வரவிருக்கும் தேர்வுகளுக்கான வினாத்தாள்களையும் விற்பனை செய்ய முன்வந்திருப்பதாக சாடியுள்ளார். நீட் மற்றும் நெட் தேர்வுகளில் மீண்டும் மீண்டும் ஊழல்கள் வெளிவந்த பிறகும் மோடி அரசு கண்களை மூடிக்கொண்டு உறங்குவதாகவும் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரிடமிருந்து எந்தவொரு நடவடிக்கையையும் எதிர்பார்ப்பது வீண் என்பது முழு நாட்டிற்கும் தெரியும் என்றும் ராகுல் காந்தி கவலை தெரிவித்துள்ளார். கம்பீரத்திற்கு மறுபெயராக கூறப்படக்கூடிய காவல்துறையை இப்படி கண்ணீர் கடலில் தள்ளி உள்ளது இலங்கை சிறையில் நடைபெற்ற கொடூர மோதல் சம்பவம். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மிக மோசமான வன்முறையில் 7 சிறை காவலர்கள் உட்பட 26 பேர் உயிரிழந்தனர். பலியான காவலர்களின் உடல்கள் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலை தலைமையகத்திற்கு கொண்டுவரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அங்கு கூடியிருந்த குடும்பத்தினரும் சக காவல்துறை அதிகாரிகளும் கண்ணீர் விட்டு கதறியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சிறைக்குள் போதைப் பொருட்களை கடத்த முயன்றது குறித்த ரகசிய தகவலை சில கைதிகள் சிறை அதிகாரிகளுக்கு கசிய விட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு தரப்பு கைதிகள் தகவல் கொடுத்தவர்கள் மீது கடந்த 5ஆம் தேதி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் சிறையில் இருந்து தப்பிக்க முயன்ற போது மோதல் வெடித்ததில் 26 பேர் கொல்லப்பட்டனர்.